ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒக்காபுலரி பார்த்தீங்கன்னா ரீபல்ஸ். ரீபல்ஸ் அப்படின்னா துரத்து இல்லைன்னா தள்ளு அப்படின்னு பொருள். ஓகே, லைக் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ அப்ளை சம் ஆயின்மெண்ட்ஸ் ஆன் ஹர் பாடி டு ரீபல்ஸ் மஸ்கிட்டோஸ். கொசுக்கள் வந்து அவங்கள அண்டாமல் துரத்துறதுக்காக அவங்க வந்து சில ஆயின்மெண்ட்டில் அவங்க பாடியில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஷீ அப்ளை சம் ஆயின்மெண்ட் ஆன் ஹர் பாடி டு ரீபல்ஸ் மஸ்கிட்டோஸ். ஸோ ரிபல்ஸ் அப்படின்னா துரத்துதல். ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா உடன்பாடு அப்படின்னு பொருள். உடன்பாடு, ரெண்டு நாடுகள் இல்லைன்னா ரெண்டு பேரும் வந்து அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி உனக்கு நான் இதை பண்ணுறேன், எனக்கு நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லி உடன்பாடு ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா, ரெசிப்ரோக்கல். ஓகே, இந்தியா அண்ட் யூஎஸ் மேட் எ ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் வெப்பன்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஐட்டம்ஸ். ட்ரேடிங் ஐட்டம்ஸ் அப்படின்ற போது இந்த மளிகை பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த மளிகை பொருட்கள், சைக்கிள், பைக், கார், இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகே, அதெல்லாம் ட்ரேடிங் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ வெப்பன்ஸையும் இந்த மாதிரி ட்ரேடிங் ஐட்டம்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து உடன்பாடு ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவஸ். விர்ச்சுவஸ் அப்படின்னா ஒழுக்கமுள்ள அப்படின்னு பொருள். ஒழுக்கமுள்ள ஒருத்தர் சொல்ல இல்லையா, ஒழுக்கமான பையன் அப்படின்ட்டு. ஹீஸ் எ குட் பாய் அப்படின்றது நல்ல பையன், ஒழுக்கமான பையன் அப்படின்றதுக்கு ஹீஸ் எ விர்ச்சுவஸ் பாய், ஹீஸ் எ வெரி ஹானஸ்ட் அண்ட் விர்ச்சுவஸ் பாய் அப்படி சொல்லுவோம். லைக் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் மோஸ்ட் ஹானஸ்ட் அண்ட் விர்ச்சுவஸ் உமன். ஷீ இஸ் மோஸ்ட் ஹானஸ்ட் அண்ட் விர்ச்சுவஸ் உமன். அவங்க வந்து நேர்மையான மற்றும் ஒழுக்கமுள்ள ஒரு பெண்மணி அப்படி சொல்கிறது. ஓகேங்களா, விர்ச்சுவஸ் அப்படின்னா ஒழுக்கமுள்ள. அந்த அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீசி. ஸ்லீசி அப்படின்னா ஒழுக்கமற்ற அப்படின்னு பொருள். ஓகேங்களா, ஸ்லீசி அப்படின்னா ஒழுக்கமற்ற இல்லைன்னா முறைகேடான அப்படின்னு பொருள். ஓகே, லைக் இதோட சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த ஸ்லீசி சேல்ஸ்மேன் வுட் மேக்கப் எனி திங் டு செல் ஹிஸ் ப்ராடக்ட். அந்த சேல்ஸ்மேன் வந்து அவங்க பொருளை விற்கிறதுக்காண்டி என்ன வேணால் எந்த முறை வேணால் கையாளுவாங்க. முறைகேடான இல்லை ஒழுக்கமற்ற, லைக் எக்ஸ்பைரியான பொருளை கூட விற்றுருவார். ஏன்னா பொருளை வந்து விற்கணும் அப்படின்ற ஆசை இல்லை, ஒழுக்கமற்ற அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸ்லீசி. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூர். லூர் அப்படின்னா ஆசை காட்டி இணங்க வைக்குதல் அப்படின்னு பொறுத்தல். லைக் வசியம் பண்ணுறது. ஒருத்தவங்களும் இதை பண்ணுறேன் இல்லை அதை பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள மயக்கி வசியம் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பண்ண வைக்கிறது, அதான் வந்து லூர் அப்படி சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீஸ் இஸ் ரியலி எ குட் லூர் ஃபார் மைஸ். சீஸ் இஸ் எ ரியலி எ குட் லூர் ஃபார் மைஸ். இப்போ நீங்கள் எலிக்கு வந்து தக்காளி, இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா கூட வரது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் நீங்கள் சீஸ் வச்சிங்கன்னா உடனே வந்து மாட்டோம், ஏன்னா அது வந்து வாசனை தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து மொப்பம் முடிச்சு உடனே வந்துடும், மயக்கிறோம். அந்த வாசனை வந்து எலிகளை வந்து மயக்கி உடனே வேகமாக வந்து இழுத்துட்டு வந்துடும். ஸோ சீஸ் இஸ் ரியலி எ குட் லூர் ஃபார் மைஸ். ஓகே, அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ். வைஸ் அப்படின்னா தீமை, வைசஸ் அப்படின்னா தீமைகள் அப்படின்னு பொருள். ஓகே, வைஸ் அப்படின்னா தீமை, வைசஸ் அப்படின்னா தீமைகள் அப்படின்னு பொருள். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் டூ மச் காஃபி இஸ் வைஸ். அதிகப்படியான காஃபி குடிக்கிறது வந்து தீமையானது. ட்ரிங்கிங் டூ மச் காஃபி இஸ் வைஸ். ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இஸ் வைஸ். எண்ணெய் பொருட்களை இல்லை ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்றது வந்து தீமை. ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இஸ் வைஸ். ஓகே, அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சூமேட். கன்சூமேட் இல்லைன்னா கன்சூமேட்டட் அப்படி சொல்லலாம். கன்சூமேட் அப்படின்னா நிறைவு அப்படின்னு பொருள். ஓகேங்களா, கன்சூமேட் அப்படின்னா நிறைவு இல்லைன்னா பூர்த்தியானது அப்படின்னு பொருள். எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பூர்த்தி பண்ணுறது. ஓகே, இதே கன்சூமேட் அப்படின்ற போது நிறைவுற்றது அப்படின்னு பொருள். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹர் டிசைர் வாஸ் கன்சூமேட்டட் when her father took her to Paris. அந்த பொண்ணுக்கு பாரிஸ் போகணுன்றது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை பாரிஸுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஆசை வந்து பூர்த்தி ஆயிடுச்சு, இல்லைன்னா நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். நிறைவு பெற்றுவிட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹர் டிசைர் வாஸ் கன்சூமேட்டட் when her father took her to Paris. ஓகே, அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செர்மன்ஸ். செர்மன்ஸ் அப்படின்னா சொற்பொழிவு ஆற்றுதல் அப்படின்னு பொருள். சொற்பொழிவு, ஸ்டேஜ் போட்டு மக்களுக்கு வந்து அறிவுரை கூறுவாங்க இல்லையா, ஸோ அதான் வந்து சொற்பொழிவு அப்படின்னு பொருள். ஓகேங்களா, இதை நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் கிரவுண்ட்ஸில் எல்லாம் அவங்க 3 மந்த்துக்கு ஒன்று 4 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டேஜ் போட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வாரம் வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க சேப்பலில் சொற்பொழிவு ஆற்றுவாங்க ஃபாதர்ஸ் வந்து. அதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். தி ஹோலி ஃபாதர்ஸ் கிவ்ஸ் எ வீக்லி செர்மன்ஸ் இன் தி சேப்பல். தி ஹோலி ஃபாதர்ஸ் கிவ்ஸ் எ வீக்லி செர்மன்ஸ் இன் தி சேப்பல். ஃபாதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாரம் வந்து அவங்க சேப்பலுக்கு போய்ட்டு டெய்லியும் சண்டேஸ் மார்னிங் இல்லாமல் சொற்பொழிவு ஆட்டுருவாங்க. ஓகேங்களா, 2 hours 3 hours சொற்பொழிவு ஆட்டுருவாங்க. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட்டர். கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னா பங்களிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, லைக் இதோட எக்ஸாம்பிள் பண்ணால் உங்களுடைய ஒரு சின்ன உதவி. ஓகேங்களா, பங்களிப்பு அப்படின்றபோது உங்களோட ஒரு சின்ன உதவி.
ஆக்சுவலாக ஒரு விஷயம் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து அவங்க ஒரே ஆளாக பண்ணாமல் எல்லோரும் சின்ன சின்ன விஷயமா சின்ன சின்ன உதவியாக பண்ணால் அது வந்து பங்களிப்பு அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அது மொத்த விஷயத்தை உருவாக்குறது உங்களோட பங்களிப்பு, உங்களுடைய ஒரு பக்க பங்களிப்பு அப்படின்றது அதான் கான்ட்ரிபியூட்டர். He contributed a lot of money to the charity. He contributed a lot of money to the charity. அந்த சேரிட்டிக்கு இல்லைன்னா அந்த ஒரு அறக்கட்டளைக்கு இவர் சார்பில் இவரும் பணம் கொடுத்து உதவியிருக்காரு, நிறைய பணம் கொடுத்து உதவியிருக்காரு. ஆக்சுவலாக சேரிட்டி அப்படின்றது நிறைய இடத்துலேருந்து சோர்ஸ்லேருந்து ஃபண்ட் வரும், நிறையா சோர்ஸ்லேருந்து ஃபண்ட் வரும். அந்த சோர்ஸில் இவர் வந்து நிறைய பணம் வந்து அந்த அறக்கட்டளைக்கு இல்லைன்னா அந்த சேரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காரு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, மணி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான vocabularies பார்க்கலாம். நீங்கள் அது போக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பை.